பாடல் எண் 207. இந்த பாடல் அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்களை குறிக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி கேட்கின்ற அறியாமையில் இருக்கின்ற பெண்கள். வையகத்தே மடவாரோடும் கூடியன் அப்படின்னு சொல்றாரு. வையகத்தே, வையகம்னா உலகம், வை என்றால் உலகம், வையகம்னா இந்த வையகத்தில், இந்த உலகத்தில் மடவாரோடும் அப்படின்னு சொல்றாரு. மடவார்னா மடமையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பொருள். அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்கள், அறியாமையில் இருக்கவங்களை தான் மடமை அப்படின்னு, மடமையில் இருக்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. மடம்னா அறியாமையில் இருக்கின்றவர்கள். இதை 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 குணங்களுமே பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மடம் வேறு. அதில் அந்த பாடலில் அந்த தத்துவங்களில் சொல்லப்படுகின்ற மடம் மடம்னா நேரடியாக அறியாமை தான். அதுக்காக எல்லா பெண்களுமே அறியாமையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கிடையாது. ஏன்னா நேரடியாக யாரும் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அதுக்காகத்தான் நீங்கள் சொல்கிறேன். இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்கிறத நான் வேற ஒரு கோணத்தில் புரிய வைக்கிறேன் இந்த பாடலுக்கு. அப்போ தான் இந்த மடம் என்பதை சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு திருமணமான ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோ. கணவன் மனைவி இருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு சத்தம் ஏதோ ஒன்று கேட்குது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா என்னமோ சத்தம் கேட்குது பின்னாடின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது, இல்லை அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்டால் போய் பார்ப்போம் இல்லை? அந்த இடத்துல கணவன் இருந்துக்கிட்டே அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, எனக்கு உள்ளே போய் பார்க்க பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொன்னால் அது அசிங்கமாக இருக்குமா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அதனால் அது நல்லா இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண் எந்திரிச்சு தன்னுடைய கணவனை எழுப்பி, அந்த ரூமில் ஏதோ சத்தமாக இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, போய் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கணவனுக்கு பின்னாடி போனால் அது எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும் பெண். இதுதான் இங்கே அச்சம் என்று சொல்லப்படுறது. நேரடியாகவே பயம் என்று பொருளாக எடுத்துக்கூடாது. ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்லி பொருளை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து மடம் என்று சொல்லக்கூடியது கூட அறியாமை தான். இந்த அறியாமைன்றத முழுமையான அறியாமைன்னு பொருளை எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு வீடுகளில் பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு செயல் தான். கணவர் எவ்வளோ பணம் சம்பாரித்து கொடுத்தாலும் சரி, அதை தெரியாமல் எடுத்து சேர்த்து வைக்கக்கூடிய பெண்கள் நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். அதே போல் அவங்கக்கிட்ட போய் எதையாவது ஒன்று கேளுங்களேன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, குடும்பம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, இதான் பதில் சொல்லுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு அறிவார்ந்தவர்கள் தான். ஆண்களை விட பெண்கள் பார்த்தோன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறதுல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களாகவே இருப்பாங்க நிறையாவே. 1000 ரூபா கொடுத்தாலே அதுலேயே 100 ரூபா மிச்சம் பண்ணிடுவாங்க. 100 ரூபா கொடுத்தா அதில் 10 ரூபா மிச்சம் பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க. ஆனால் தெரியாதது போலவே இருப்பார்கள். எதை கேட்டாலும் என் கணவர்கிட்ட கேட்டுங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல மடம் என்று சொல்லப்படுறது. அதே போல தான் நாணம் என்று சொல்லப்படுவதும். அதை நாணம்னா வெட்கம்னு பொருள். ஒரு ஆம்பளை வெட்கப்பட்டு நின்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கலாம். அதே பெண் வெட்கப்பட்டால் அது மிக அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல மடம் என்று சொல்லப்படுறது. ஸோ மடமையோடு இருக்கக்கூடிய பெண்கள்னால் ரொம்ப அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்கள் என்பது. ஆனால் இந்த பாடலில் நேரடியாக அந்த மடம்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா மடம் என்பது குடும்பத்தில் அது பெண்களுக்குரிய குணங்கள் இருக்கக்கூடியது அந்த மடம் என்பது. பட் இந்த அறியாமை என்பது எதுவுமே தெரியாமல் இருக்கவங்க, உண்மையிலே அறியாமை, எதுவுமே அறியாமல் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய பெண்கள் தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி இருக்கக்கூடிய மடவாரோடு. ஏன் ரெண்டுமே மடவார் தான் வருது அப்படின்னு பார்த்தா, வை அகத்தே அப்படிங்கிறார். வையகம் தான், ஆனால் வை அகத்தே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? உலகத்திற்கு இருக்கக்கூடியவர்கள், அவர்களில் அகத்தேங்கிறார். அகம்னா உள்ள, உலகத்திற்கு உள்ள அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளேயே அந்த அறியாமை இயல்பாகவே இருக்கா அவங்க கிட்ட. அந்த அப்படிப்பட்ட மகளிரோடு, அந்த அப்படி மடவாரோடும் கூடியன் அப்படின்னு சொல்றார். ஸோ அவங்க கூட கூடி உனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் கூடியன் அப்படிங்கிறார். என்னன்னா ஒரு கேள்விக்குறியோட நிப்பாட்டுறது. இவங்க கூட உறவாடி உனக்கு என்ன கிடைக்க போகுது இன்பம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட வைக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? மெய்யகத்தோர் உளம் வைத்த விதியது அப்படின்னு சொல்றாரு. மெய்னா உடம்பு என்று பொருள், அகம்னா உள்ளே என்று பொருள். ஸோ மெய்யகம்னா உடம்புக்கு உள்ளே, ஓர் உளம் அப்படிங்கிறார். ஓரம்னா உள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்தில் வைத்த விதியது. இறைவன் அவங்களுக்கு விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காராம். அவங்க அறியாமையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காராம். அதனால அவர்களுக்கு என்ற அந்த அறியாமையில் தான் இருப்பார்கள். அவர்களால் சுற்றி இருப்பவர்களுக்கு எந்த விதமான இன்பமும் இல்லை. இது 2வது அடியில் சொல்றாரு. 3வது அடியில் கையகத்தே கருமாலையின் சாறுகொள்
அப்படின்னு சொல்கிறார். கையகத்தே அப்படின்றார். கையகத்தேன்னா கைக்கு உள்ளே வைத்த கரும்பு பாலையின் கரும்பு ஆலையின் அப்படின்னு சொல்கிறார். கரும்புடைய ஆலைன்னா கரும்பை நல்லா பிரிஞ்சோம்னா சாறு வரும் இல்லையா, அந்த சாறை சாப்பிட்டோம் அப்படின்னா அது இனிப்பாக தான் இருக்கும் சரிங்களா. கையகத்தை நம்ம கைக்குள்ளே அகத்துக்குள்ளே ஒரு கரும்பு சாறு ஒன்று வந்துருச்சு, அதை பிரித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப இனிப்பு தான் இருக்கும். ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாரு, மெய்யகத்தே பேரு வேம்பு அது ஆமே அப்படிங்கிற. அது கையகம்னு சொன்னார், இப்போ மெய்யகம்ன்ற சொல்கிறாரு. மெய்யகம்னா என்ன, மெய்னா உண்மை என்று பொருள். உண்மையான அகம் என்பது ஞான உடம்பு. ஞானம் உடம்புக்கு தேவை ஞானம் இல்லை, பிறவி இல்லாத நிலைக்கு போனால் ஞானம் வேணும் இல்லையா. அந்த மெய்யான இந்த உடலுக்கு அதனை அகத்தே பெரு அப்படிங்கிற இல்லையா, உள்ள அதை பெற்றுட்டோம் அப்படின்னா அது என்ன சும்மா வேம்பு அது ஆமே அப்படிங்கிறாரு. வேம்புன்னா வேப்பங்காயாவை அது கசக்கும். வேம்பு கசக்கும் இல்லைங்களா, அதுபோல் அதை கசக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார். அதிகமாகன்ற வார்த்தை தப்பு, அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு உறவாடி உனக்கு என்ன இன்பம் கிடைக்க போகின்றதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ இந்த கருத்தும் பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பொதுதான். ஆண்களுக்கு மட்டும் பொருந்தாது, பெண்களுக்கும் சேர்த்து தான் பொறும். ஒரு 4 பெண்கள் நண்பர்களாக இருக்காங்கன்னா அந்த அதில் ஒரு பெண் ரொம்ப அறியாமையில் இருக்காங்கன்னா அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எந்த இன்பம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். ஏன் அவங்க அந்த அறியாமையில் இருக்காங்க அப்படின்னா, அந்த இறைவன் வந்து விதியாவே வச்சிருக்கார், இதைத்தான் இவங்க அனுபவிச்சு ஆக வேண்டும் அப்படின்னு இந்த உடம்புக்கு உள்ளத்துல இறைவன் வந்து விதிச்சு வச்சுட்டாராம். இதுதான் உங்க விதி, இன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விதிச்சு வச்சுட்டார். அதனால அவங்க அறியாமையிலே இருக்காங்க. இப்ப இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களை ஏதாவது ஒரு காரணத்திற்காக இவங்களை பயன்படுத்திக்கணும் இந்த எண்ணத்தில் போகிறோம். அதாவது சும்மா பழகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. 4 நண்பர்கள் இருக்காங்க, அதில் ஒரு நண்பர்கள் சேர்த்து வச்சுக்கிட்டா அவனுக்கு அந்த இன்பம் இல்லை அப்படின்றது நேரடியாக பொருள் அப்படி இல்லை. அந்த பொண்ணை சேர்த்துக்கூடாது, இந்த பொண்ணுக்கு அறியாமல் இருக்காது கூட பேசக்கூடாதுப்பா, திருமந்திரத்தை சொல்லிடுச்சுப்பா அப்படி பொருள் எடுத்துக்கூடாது. இந்த பெண்ணை அறியாமல் இருக்கக்கூடிய பெண்ணை ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி அதன் வழியாக பலனை பெற வேண்டும் என்று யாராவது நினைத்தால், அதான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா அறியாமையில் இருக்கிற உங்கள் பெண்ணு கையில் நிறைய பணம் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பணம் வச்சிருப்பா ஏமாற்றி வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாங்கினாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. இப்படி வாங்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்குறது ஒரு கரும்பு சாறு மாதிரி இனிக்கத்தான் செய்யும். ஆனால் அது என்ன செய்யும், உள்ள நம்ம அனுபவிக்கும் போது அது ஒரு வேப்பங்காய் போல ஞான உடலிற்கு கசக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதோடைய உட்கருத்து என்ன வச்சிருக்காருன்னா, அந்த பொண்ணு அறியாமையில இருப்பதற்கு மூல காரணம் அதோடைய விதி பாவங்கள். அப்போ அதை யார் ஒருத்தர் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த விதி என்று சொல்லக்கூடிய பாவமானது நுகர்பவர்களை வந்து சாரும். யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணு 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கு, அறியாமையில் இருக்கு, ஏமாத்தி வாங்கிட்டாங்க. யார் வாங்கி கொள்கிறார்களோ அந்த பெண்ணினுடைய பாவத்தை இவர்கள் பெற்றுக்கொள்பவர்கள் ஆவார்கள். அதனால நீங்க இயல்பாவே அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. நீ அனுபவிக்கணும்னு நினைச்சு அதை ஏமாத்தி நீ வாங்கின அப்படின்னா அதன் வழியாக நீ பாவங்களை மட்டுமே பெற்றுக்கொள்வாய். அதான் வேம்பாமே அப்படிங்கிறார். பார்க்கறதுக்கு வேப்பங்காய் ஒன்றும் தெரியாது, ஆனால் சாப்பிட்டாதான் கசக்குன்ற மாதிரி ஏமாத்தி அனுபவிக்கும் போது அது பல துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கும். ஸோ இதான் அந்த 4வது பாடலில் சொல்றாரு. இதான் அந்த பாடலுடைய கருத்து.